இந்த ஆராதனையில் விசேஷித்து நம்ம தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கும் தலைப்புக்கு முன்னாடி அதோட விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற இந்த தலைமுறையில் மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு தலை சிறந்து விளங்குற ஒரு காரியமாக இருக்குது. மோட்டிவேஷன் ஒரு ஊக்குவிக்கிறது அப்படின்ற மாதிரி தமிழில் நம்ம படிக்கிறோம். எந்த ஒரு மோட்டிவேஷன் யாருக்கு கிடைச்சாலும் அந்த மோட்டிவேஷனால் நிறைய பேர் மேன்மை அடைகிறாங்க. இந்த மோட்டிவேஷன் இரண்டு வகைப்படுது. எப்படின்னா, ஒரு நன்மையை சார்ந்த ஒரு மோட்டிவேஷன், பாசிட்டிவ் மோட்டிவேஷனு, ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன், ரெண்டு மோட்டிவேஷன் இருக்குது. இந்த தீமை நிமித்தமாக வருகிற மோட்டிவேஷன் அதிக தாக்கத்தை மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்துது. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது இன்னும் அழகாக புரியும். இப்போது படிக்கிற மாணவர்கள் நீ நல்லா படிக்கணும், ஒரு 10th நல்லா படிக்கணும், 12th நல்லா மதிப்பெண் பெறணும், காலேஜ் நல்லா படிக்கணும், அப்போ தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும், நல்ல வேலையில் இருப்ப, நல்லா சம்பாதிப்ப அப்படின்னும் போது சின்ன வயசுலேருந்து இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ஊக்குவிக்கிறது பெற்றோர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சாரார் எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த பாரு இவர் வேலையை நல்லா படிக்காததுனால இப்போ இந்த வேலையை செய்கிறாரு, நீயும் இதே நிலைமையில் போவியா, அவரை பாரு அப்படின்னும் போது அது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் அவர் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளும் போய் சேர்ந்துடக்கூடாது, நம்ம இன்னும் அதிகமாக நல்லா படிக்கணும் அப்படின்றத ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதே போல் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி இந்த ரெண்டுத்துலேயே பார்க்கும்போது நெகட்டிவ் மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால நிறைய பேர் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் வேதத்துலேயும் ஒரு நெகட்டிவான விஷயத்தை நம்ம படிக்கும்போது அதுக்குண்டான தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பரலோகமும் பார்க்குறோம், அதே போல் நரகமும் பார்க்குறோம். பரலோகம் நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம். பரலோகத்துக்கு போகிறது தான் நம்ம எல்லாரோட நோக்கமாகவும் இருக்குது. நம்ம பயணச்சீட்டும் அதுதான். நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்த பிற்பாடு நம்மளோட பயணச்சீட்டு பரலோகத்துக்கு தான் வாங்கியிருக்கோம். ஆனால் நடுவில் எங்கன்னா நம்ம இறங்குறோமா அப்படின்றத பார்க்கணும். இப்போது நரகத்தை பற்றி நம்ம படிக்கும்பொழுது பரலோகத்துக்கு போகிற அந்த ஆசை நம்மளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நரகத்தில் இருக்கிற அந்த கஷ்டம், அங்கே இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கும்பொழுது ஐயோ நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம தள்ளப்படக்கூடாது, அங்கே நம்ம போயிடவும் கூடாது. இந்த நரகத்தை பற்றி படிக்கும்போது என்ன ஒரு ரெண்டு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, விசுவாசிகள் அவிசுவாசிகள், விசுவாசிகளுக்கும் இந்த தலைப்பு பொருந்தும், அவிசுவாசிகளுக்கும் இந்த தலைப்பு பொருந்தும். எப்படி விசுவாசிகளுக்கு பொருந்தும் அப்படின்னா, நரகத்துக்கு குறித்து நம்ம படிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்மளோட பாவங்களை அவர் ஏற்றுட்டு நம்ம அந்த அவரோட ரத்தத்தின் மூலமாக நம்ம கழுவப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டோம், நம்மளோட முடிவு பரலோகம் அடையணும் அப்படின்னு. இந்த தலைப்பை நம்ம படிக்கும்பொழுது நம்மளோட விசுவாச வாழ்க்கை இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவிசுவாசிகளோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே நம்மளோட பயணம் போயிட்டே இருக்குது, நம்மளுக்கு எந்த ஒரு இடையூறும் இப்போ வரைக்கும் இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக போகுது, அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவிசுவாசிகள் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளோட முடிவு இப்படிப்பட்ட முடிவு இருக்கும்போது ஓகே நம்மளோட இந்த கிருபையின் நாட்கள்லேயே நம்ம உயிரோடு இருக்கும்போதே இந்த நாட்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ இந்த தலைப்பை நம்ம படிக்கும்பொழுது நம்மளுக்கு இந்த ரெண்டு சாரார், விசுவாசிகள் அவிசுவாசிகள், ரெண்டு பேருக்குமே உதவுற மாதிரி தான் நான் இந்த வாட்டி எடுத்திருக்கேன். தலைப்பு நரகம். நரகம்னும் போதே எல்லாருக்கும் ஐயோ அங்கே நெருப்பு இருக்கும், அங்கே இருள் இருக்கும், அங்கே இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். நம்ம நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம், அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்காது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் வேதத்தில், 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொன்றும் நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கலாம். ஏன்னா தமிழில் நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இருள் இருள் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இதே 2 நம்ம இங்கே பார்க்கும்பொழுது செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஃபார் இட் இஃப் காட் ஸ்பேர் நாட் த ஏஞ்சல்ஸ் that sinned but cast them down to hell and deliver them into the chains of darkness அப்படின்றத பார்க்குறோம். அதே 2 பேதுரு 2:17 இப்படியா நம்ம வாசிக்கிறோம். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினாலே அடையுண்டு ஓடுகிற மேகலுமாய் இருக்கிறார்கள், என்றென்றைக்கும் காரிலே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதே 2:17 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். மிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு வாசிக்கிறோம்.
இந்த இடத்த முன்னாடி வந்து நமக்கு பிட்டி ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இங்கே வந்து மிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற பார்க்குறோம். அதே போல் யூதா 13 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் எல்லைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்குது. 13 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். பிளாக்னஸ் ஆஃப் டார்க்னஸ். டார்க்னஸ்னாலே அது ஒரு பிளாக் தான். அந்த டார்க்னஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் வந்து இங்கே கொடுக்குறாங்க, பிளாக்னஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு. ஸோ இந்த 3 இடத்துலையும் நம்ம வந்து இருளை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த இருளுக்கு சார்ந்த மாதிரி பழைய ஏற்பாடில் ஒரு இருள் வந்திருக்கு. அந்த இருளை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ தான் இந்த இருள் வந்து எப்படிப்பட்ட இருளாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து யாத்திராகமம் 10:21 மோசே மூலியமா தேவன் வந்து எகிப்து தேசத்தின் மேல 10 வாதைகளை கொண்டு வராரு. அதுல வந்து இருள் அப்படின்றதும் ஒன்னா இருக்கு. இந்த 10:21 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். 21 நம்ம இப்படியாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, there may be darkness over the land of Egypt, even the darkness which can be felt. இருளை வந்து நம்மளால உணர முடியுமா அப்படின்னா இங்க உணர முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க வந்து இருள் வந்து கிட்டத்தட்ட 21 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடம் விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் மேலில் அவர்கள் வாசஸ்தலங்களே வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேல் வீட்டில் மட்டும் வெளிச்சம் இருந்தது, மீதி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருள் மட்டும்தான் இருந்தது. இந்த இருளில் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் அவங்க எழுந்துக்கவும் இல்லை, அவங்க இருந்த அதே இடத்துல உட்காந்து தான் இருந்தாங்க. இந்த இருள் வந்து தேவன் யூஸ் பண்ண 10 வாதைகளில் வந்து ஹைரார்கி பிரகாரம் பார்த்தோம்னா அந்த சிவியாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு 9வதா தேவன் யூஸ் பண்ணது தான் இருள். அப்போ தேவனோட ஹைரார்கிலேயே வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தீவிரமா காமிக்கணும் அப்படின்னா 9வது ஹைரார்கில தேவன் வச்சது தான் வந்து இருள். அந்த இருள் வந்து நரகத்துல ஃபர்ஸ்ட் ஹைரார்கில இருக்கு. அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இதை வந்து இன்னும் சின்ன எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ சிறைச்சாலை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அதுல வந்து தீமை செஞ்சு சிறைச்சாலைக்கு வந்தவங்க திருப்பி அங்க எதனா ஒரு சண்டையில ஈடுபடும் பொழுது அவங்கள வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வைப்பாங்க. அந்த ரூம்ல வந்து எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. ஏன் வந்து அந்த ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்கன்னா, அந்த ரூம்ல வெறும் இருட்டு மட்டும் தான் இருக்கும், இருள் மட்டும் தான் சூழ்ந்திருக்கும். 1 நாள் 2 நாள் அந்த ரூம்ல அடைச்சு வைப்பாங்க. எதனால அப்படின்னா, இருள்ன்றது வந்து நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், நம்மள வந்து மென்டலா வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணும். ஒரு அடிக்கிறத விட இது மாதிரி மென்டலா அவங்களுக்கு ட்ராமடைஸ் பண்றது வந்து ரொம்ப மனிதர்களால தாங்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நரகத்துல வந்து இந்த இருள்ன்றது வந்து பெரும் பங்கு வகிக்குது. நம்ம நரகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த இருள்ன்றது நம்மள வந்து அதுல வந்து ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த விஷயம் வந்து நெருப்பு. நரகத்தில் இருக்க போறது அடுத்த விஷயம் வந்து நெருப்பு. நம்ம இங்க யோசிக்கலாம், இருள் இருந்துச்சுன்னா நெருப்பு வந்துருச்சுன்னா வெளிச்சமா மாறிடுமே அப்படின்ட்டு. ஆனா இங்க சொல்ற நெருப்பு வந்து வெளிச்சம் கொடுக்காது, இருளும் இருக்கும் வெளிச்சமும் இருக்கும். நம்மள இது ரெண்டுத்துல எதனா ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு கஷ்டம். இப்போ ஒன்று இருள் வந்துருச்சு, அடுத்தது வந்து நெருப்பு வரப்போகுது. இப்போ லைனாக என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நெருப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது, நெருப்பு நம்ம வந்து ஆவியாக இருக்கும்போது நம்மளோட மாம்சம் இருக்காது. மாம்சம் இருந்தால் தானே நெருப்பு நம்மளுக்கு சுடும்போது நம்மளுக்கு வலிக்கும். இப்படி மாம்சம் இல்லாத ஆவியை வந்து நெருப்பு எப்படி இது பண்ணும் அப்படின்னா, நெருப்போட தன்மையை பொறுத்தவரை நெருப்பு அப்புறமா புழு, இந்த 2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நெருப்போட தன்மை எப்பயுமே என்னன்னா, ஒன்று நெருப்பு பிடிச்சிச்சுன்னா அதோட முடிவு வந்து அதை அழிச்சிரும். எதுவாக இருந்தாலும் அழிச்சிரும், உட்டுனாலும் அழிச்சிரும். எங்கே நெருப்பு பிடிச்சாலும் அது தன்மை வந்து அதை வந்து துவம்சம் பண்ணுறது தான் அதோட தன்மையே. புழுவோட தன்மையும் அப்படிதான். ஸ்டார்ட் பண்ணும், கன்சியூம் பண்ணிடும், அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது 2த்துக்கு மட்டும்தான் வந்து டோட்டல் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது. மீதி எந்த ஒரு இதை எடுத்துக்கினாலும் அதில் வந்து எந்த ஒரு டெஸ்ட்ராயும் இருக்காது. இப்போ எலும்பு எடுத்துக்கினாலும் அதுவும் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஃப்ளெஷ் எடுத்துக்கணும்னா ஃப்ளெஷ்ஷை வந்து இந்த புழுக்கள் வந்து ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். நெருப்பும் அதே மாதிரி தான். நெருப்பும் வந்து தம்சம் பண்ணக்கூடிய தன்மை உடையது. இது 2மே வந்து முழுமையாக ஒரு பொருளை வந்து சாம்பலாக்குறது தன்மை வந்து நெருப்புக்கு இருக்குது. முழுமையாக ஒரு பொருளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை வந்து புழுக்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து நெருப்பை பற்றி படிக்கும்போது மத்தேயு 25:41 நாம் இப்படியாக வாசிக்கிறோம்.
அப்போது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆகினியிலே போங்கள். நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய ஆக்னி, நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம கழுவப்பட்டு நம்ம வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்ம நம்பி நம்ம விசுவாசத்தோட வந்திருக்கோம். நம்ம விசுவாச வாழ்க்கையில எதனா ஒரு பிழை வந்துருச்சு அப்படின்னா தான் இந்த சைடு நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்ம பிழை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறதுக்காக தான், நம்ம விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த தலைப்பே, மற்றபடி எந்த ஒரு இதுக்காகவும் கிடையாது. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்பொழுது தூதர்களையும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய ஆக்னியிலே போங்கள். நித்திய ஆக்னி வந்து நரகத்துக்கு போறவர்களுக்கு ஒரு நித்திய ஆக்னி அப்படின்றது இருக்கு. நம்ம இப்படியே வந்து வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம இப்ப பாக்குறோம். 21:8 கூட நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். வந்து பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய ஆக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இப்படி பண்ற காரியங்களை பண்றவங்களுக்கு வந்து நரகத்துல அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நரகத்துல நெருப்புன்ற ஒரு விஷயமும் இருக்கும். நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனமும் வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம மார்க் 9:44 நம்மளுக்கு தெரியும், இந்த ரிச் மேன் அந்த லாசரஸ் அப்படின்னு. ஸோ இந்த நரகத்துக்குரிய கிளிம்ஸ் வந்து நம்ம அங்கே நிறைய விஷயங்களை அங்கேருந்து நம்ம கற்றுக்கலாம். நம்ம ஒவ்வொரு விஷயமா அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். மார்க் 9:44 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். மன்னிச்சிருங்க, லூக் 16:20. மார்க்குக்கு திரும்ப வரலாம் நம்ம. லூக் 16:20 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்தான். அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்களாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அப்படியே நம்ம 23 வாசிக்கும்போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது, அந்த ரிச்மேன் வந்து வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரினாலே துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த ஆக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஸோ அங்கே வந்து எப்படிப்பட்ட வேதனை இருக்கு அப்படின்னா, ஒரு நீர்த்துளி மூலியமா நுனியில வந்து என்னோட நாக்கு வந்து நீங்க குளிர பண்ணுங்க. ஒரு சொட்டு தண்ணிக்காக அங்க எவ்வளவு வேதனைப்படுகிறது. நம்ம எல்லாரும் வந்து வெயில் காலத்தை கடந்து வந்திருப்போம். வெயில்ல ஒரு நாள் முழுக்க நம்ம சுத்தணும்னா நம்மளால வந்து அந்த தாகத்தை வந்து நம்மளால தணிக்கிறதுக்கு வந்து 1 லிட்டர் இல்லைனா 1.5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிப்போம். நம்மளால வெயிலில் சுத்தவும் முடியாது. நம்மளால வந்து சாதாரண ஒரு 40-42 டிகிரி செல்சியஸ் இந்த வெயிலே வந்து நம்மளால தாங்க முடியாது. ஆனால் நரகத்தில் இருக்கிற வெயிலோட தன்மையை வந்து இங்கே எப்படி குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த ஆக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அந்த ஆக்னி எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வேதனையா இருக்கும். அதுதான் வந்து இந்த 24 வந்து நம்ம அந்த பொசிஷன்ல நின்று நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு தெரியும். 25 வந்து, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். ஸோ இந்த நரகத்திலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு வெளியில் வர ஆப்ஷனே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னாலும் அது இந்த பூமியிலே இந்த கிருபை நாட்களில் தான் நம்மளால் பண்ண முடியும். இயேசு நமக்காக தேவன்கிட்ட பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சப்போஸ் விசுவாச வாழ்க்கையில் இன்னும் நம்ம வந்து காலடி எடுத்து வைக்கல அப்படின்னா அதுக்கு நல்ல தருணம் வந்து எப்பயுமே இந்த பூமியில் இருக்கும்போது தான். ஒன்ஸ் இந்த பூமியை விட்டு நம்மளோட ஆத்மா இங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ரிட்டர்ன் பாஸ்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் எந்த ஜேர்னி எடுத்தாலும் நம்ம இங்கேருந்து போயிட்டு ஒரு ரிட்டர்ன் ஜேர்னிக்கு புக் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இது 1 வே ஜெர்னி தான், இங்கேருந்து ரிட்டர்ன் ஜெர்னிலாம் கிடையாது. ஸோ நம்ம புக் பண்ணும்போதே வந்து தெளிவாக வந்து ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையோட நம்மளோட ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது போல் வந்து இந்த 2 விஷயங்கள் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நரகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
முதல் விஷயம் அங்கே என்ன இருக்காது அப்படின்னா, அங்கே வந்து கிருபை இருக்காது. என்ன கிருபை இருக்காது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்களுக்காக இந்த பூமியில் வந்து மரித்தாரு. அவரோட கிருபை நிமித்தமாக நம் ஞானஸ்தானம் பெற்று நம்ம வந்து சபையில் சேர்க்கப்பட்டோம். ஒன்ஸ் நம்ம இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் வந்து வேலை செய்யாது. எது இருந்தாலும், எந்த விஷயம் இருந்தாலும் அது இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா என்னன்னா, எந்த ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு அங்கே இருக்காது. எந்த நம்பிக்கை இருக்காதுன்னா, இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே எனக்கு தோணுச்சு என்னன்னா, இப்போ நரகம்ன்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா? இப்போ ஒரு 10 வருஷம் தான் நரகம் அப்படின்னா, ஒரு வருஷம் முடிச்சிட்ட பிறகு இன்னும் ஒரு 9 வருஷம் இருக்கு, 9 வருஷம் முடிச்சிட்டோம்னா நம்ம நரகத்துலேருந்து வெளில வந்துடலாம். இதுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா, இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மொத்தம் 8 கிளாஸ் நடக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு கிளாஸ், 2வது கிளாஸ், 3வது கிளாஸ், 4வது கிளாஸ் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு இருப்போம். 5வது கிளாஸ் எப்படா இந்த இன்னும் 3 கிளாஸ் இருக்குது, எப்போ முடியும்? 6வது கிளாஸ் முடியும் போது இன்னும் 2 கிளாஸ் இருக்குது, எப்போ முடியும்? அது 7வது முடியும் போது இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான்டா. 8வது முடியும் போது அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம உட்காந்துருப்போம். நிறைய பேர் அந்த மாதிரி நம்பிக்கையோடு உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி நம்பிக்கை நரகத்தில் கிடையாது. 10 வருஷம் முடிஞ்சுன்னு நம்ம நரகத்தை விட்டு வெளில வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கைலாம் கிடையாது. அது வந்து நித்தியம். ஸோ அங்கே வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது, எந்த ஒரு கிருபையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இந்த 2 விஷயம் இல்லாமல் அங்கே வந்து நெருப்பு இருக்கும், அங்கே வந்து இருள் இருக்கும், அங்கே நம்பிக்கை இருக்காது, அங்கே கிருபை இருக்காது. வேற என்னென்ன இருக்காது அப்படின்றத லைனாக பார்ப்போம். நம்ம அங்கே வந்து அதே லாசரு கிட்ட நம்ம வரும்போது 25 அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தாய், அதை நினைத்துக்கொள். நம்ம நரகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம பூமியில் வாழ்ந்த சம்பவங்களை வந்து நம்ம நினைவு வச்சுக்கலாம். அந்த மெமரியை வந்து நம்ம ரீகால் பண்ணலாம். அதை தான் இங்கே ஆபிரகாம் வந்து அந்த ஐஸ்வர்யான் கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திற்கு எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவனுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும்பிளவு பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்கள் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. அங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மெமரி இருக்கும். அந்த மெமரி என்னன்னா, நம்ம பூலோகத்தில் வாழும்பொழுது நம்ம செஞ்ச எல்லா காரியங்களும் நம்மளுக்கு நினைவு இருக்கும். இன்னும் வந்து இது தெளிவாக புரியணும் அப்படின்னா, இப்போ நம்ம எதனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப டஃப் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து 1 டெசிமல் பாயிண்ட் தான் கட் ஆஃப் எல்லாம், இப்போ 3 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது, அப்படி இல்லைனா 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது, அப்படி இல்லைனா எதனா ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகிற எக்ஸாம் நம்ம எழுதும்போது, ஒரு மதிப்பெண் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு சரியான பதில் அப்படின்னு தெரிஞ்சு கூட ஒரு டைலமால நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம அந்த ஒரு மார்க்கை விட்டுட்டேனே, தெரிஞ்ச கேள்வியை விட்டுட்டேனே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆச்சு, அது எனக்கு நல்லா படிச்சது தான், ஆனாலும் விட்டுட்டேனே அப்படின்னு நிறைய வாட்டி அந்த விஷயங்களை வந்து நம்ம நினைவு கூந்துனே இருப்போம். நம்ம மெமரியில் வந்துட்டே இருக்கும். என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும், அந்த 1 மார்க் எடுத்திருந்தேன்னா எனக்கு வேற வேலை கழிச்சிருக்கும், அந்த 1 மார்க் எடுத்திருந்தா நான் வேற பொசிஷன் போயிருப்பேன், இந்த 1 மார்க் எடுத்திருந்தேன்னா என் கட் ஆஃப் ஜாஸ்தி வந்திருக்கும். அந்த 1 மார்க்ல நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நினைவு கூந்துட்டே இருப்போம். அதே போலதான் எதனா ஒரு சின்ன விபத்து ஏற்படும் போது, சரி நான் இந்த டைமுக்கு நான் கிளம்பி இருந்தேன்னா அந்த விபத்து ஏற்பட்டிருக்காது, அந்த விபத்தின் மூலமாக எனக்கு இப்படிப்பட்ட காயம் வந்திருக்காது, நான் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எதனா கால் அடிப்படும் போது, கை அடிப்படும் போது, இல்லைன்னா எதனா ஒரு பலவீனம் நமக்குள்ளே வரும்போது நம்ம யோசிக்கிறதெல்லாம் இந்த சின்ன ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி. அது அந்த நினைப்பு வந்து நம்மளுக்கு சாகிற வரைக்கும் இருக்கும். அப்படின்னா சில பேருக்கு அதோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும்போது, சில பேருக்கு வந்து அந்த தாக்கம் வந்து முடிவு பரியந்தமும் அந்த நினைவு இருக்கும். ஸோ இங்கே அங்கே நம்மளுக்கு இருக்கிற நினைவு என்ன அப்படின்னா, நம்ம மறித்து பரலோகம் போகாமல் சப்போஸ் நரகம் போயிட்டோன்னா, எல்லா வாரமும் நான் வந்து சபைக்கு வந்தேனே, எல்லா வாரமும் நான் வந்து வசனம் கேட்டேனே, நான் வந்து எல்லா காரியத்திலும் கலந்துக்கிட்டேனே, சபையில் நடந்த எல்லா விஷயமும் நான் பண்ணேனே, எல்லாமே பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயத்தினால நான் இப்படி ஆயிட்டேனே, அந்த சின்ன விஷயன்ற ஞாபகம் வந்து எட்டர்னலாக நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது நித்தியமும் நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம். ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நடந்த எதனா ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக அது நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த தப்பு நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நம்ம அங்கே போயிட்டோம்னா அந்த நினைவுகள்லாம் நம்ம வந்துட்டே இருக்கும். நம்ம என்னதான் சபையில் வந்தாலும் கரெக்டாக 10 மணிக்கு வரோம், நம்ம எல்லா சபையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம கலந்துக்கிறோம், எல்லா காரியத்தையும் கலந்துக்கிறோம், வெளியில் எங்கேனாலும் இது பண்ணாலும் இது பண்ணுறோம், விசுவாச வாழ்க்கையிலும் நம்ம நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டோம்னா அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பலன் தான் வந்து நரகம்.
அந்த நரகத்துக்கு போகும்போது கூட இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்ததுன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட வீட்டில் கொஞ்சம் எதனா பிரச்சனைனாலும் ஆஃபீஸ் போனால் அந்த நினைவோடு தான் நம்ம வந்து வேலை செய்வோம். அதனால் சில டைம் ஆஃபீஸில் கூட சரியான ஒரு நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி எதனா ஒரு சம்பவத்தினால நம்ம அங்கே போயிட்டு அந்த நினைப்பு மூலியமாக நம்ம இருந்தோம்னா அது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு வந்து மொத்தம் 5 தலைப்பில் பார்த்தோம். இதுக்கு மேலேயும் நிறைய தலைப்பு இருக்குது. ஆனால் வந்து இந்த 5க்குள்ளே நான் சுருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து இருள் இருக்கும். இருள் வந்து நித்தியமாகவும் இருக்கும். நம்ம தவறு செஞ்சு சப்போஸ் அங்கே போயிட்டோம் அப்படின்னா அந்த இருள்லேருந்து நம்மளால் வெளில வர முடியாது. அந்த இருளோட தன்மையை வந்து பழைய ஏற்பாடில் நம்ம பார்த்தோம். அந்த இருள் வந்து ரொம்ப கஷ்டம், அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா உட்காந்த இடத்துலேருந்தே உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுவும் சிறைச்சாலையில் ஒரு ரூமில் போட்டு அடைக்கிறதும் நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அங்கே வந்து ரொம்ப மென்டல் ட்ராமடைஸ் பண்ணுறதுக்காக தான் இருளை யூஸ் பண்ணுவாங்க. தேவன் வந்து பழைய ஏற்பாடில் அந்த 10 வாதைகளில் 9வது வாதையாக இந்த ஹைரார்க்கியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து கஷ்டத்தை கூட்டும் போது 9வது ஹைரார்க்கியில் வச்சது தான் இருள். ஸோ தேவனோட லிஸ்ட்டில் கூட இருள்ன்றது பெரிய ஹைரார்க்கியில் இருக்குது. அதுபோல் நெருப்பு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நெருப்பு கிடையாது. ஏன்னா சரீரத்தை அழிக்க. ஏன்னா பழைய ஏற்பாடில் தேவன் வந்து மோசே கூட அந்த 10 கட்டளைகள் பேசும்பொழுது அந்த முச்செடியிலேருந்து அவர் வரும்போது கூட அந்த முச்செடி எரிஞ்சிட்டே இருந்தது. ஆனால் அந்த முச்செடி வந்து கன்சியூம் ஆகலை, டோட்டலாக அந்த எரிஞ்சு சாம்பல் ஆகலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு கூட நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி எதனா தன்மையுடைய நெருப்பாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் அதுக்குண்டான தன்மை, அந்த நெருப்புக்குண்டான தன்மை என்னன்னா, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். மார்க் 9:44. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும். இது வந்து ஆங்கிலத்தில் வந்து இதை ஒரு மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாஃபர் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லி அதுலேருந்து வேற கருத்தை வந்து வெளியில் கொண்டு வருது. இங்கே வந்து புழு சாவம், நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எந்த ஒரு சரீரம்னாலும் புழு தான் வந்து மொத்தமாக டீகம்போஸ் பண்ணும். ஒரு ஆள் மரணம் அடைஞ்ச பிறகு அவரோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, புழு வந்து டீகம்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டோட்டலாக அது வந்து மண்ணுக்குள்ளே போயிடும். இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் கன்சம்ஷன் வாங்க, டீகம்போசிஷன் அப்படின்வாங்க. ஸோ இதுவும் அதுக்கப்புறமா அக்னி அவியாவும். ஒரு ஆக்னி வந்து அதோட தன்மை என்னன்னா, எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதோட எண்டு வந்து மொத்தமாக வந்து சாம்பல் ஆக்குறது தான். ஆனால் நரகத்தில் வந்து புழு சாவமலும், இந்த புழு சாப்பிட்ற ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அது போல் ஆக்னி அவியாமலும், அக்னின்றது ஒரு முடிவே இல்லாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுதான் இங்கே வந்து சொல்லப்படுற கருத்து. ஸோ நரகத்தில் வந்து இந்த ஒரு விஷயமும் இருக்குது. அது போல் அங்கே வந்து என்னென்ன இருக்காது அப்படின்னா, அங்கே வந்து கிருபையும் இருக்காது, அங்கே வந்து நம்பிக்கையும் இருக்காது. இந்த 2 விஷயமும் அங்கே இருக்காது. அது போல் வந்து நம்மளோட நினைவுகள், நம்ம இந்த பூமியில் வாழும்போது நம்ம செய்த எல்லா நினைவுகளும் நம்மளுக்கு வந்துட்டே போவோம். அது இன்னும் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதுவும் இல்லாமல் இந்த 5 விஷயமும் வந்து என்றென்றைக்கும் நித்தியம் நிரந்தரமாக வந்து நம்மள அங்கே நடக்கக்கூடிய விஷயம். இந்த 5 விஷயத்தில் வந்து எதனா ஒரு விஷயம் இருந்தாலே நம்மளால தாங்க முடியாது. இந்த 5 விஷயமும் ஒரே டைம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்போ பார்த்துக்கணும். அப்போ நரகம் வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம். அந்த நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும், விசுவாச வாழ்க்கையில் எதனா பிழை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அது பிழை இருந்ததுன்னா நம்ம இதை பார்த்துட்டு தான் நம்ம மோட்டிவேட் ஆகணுமே தவிர, ஒரு நெகட்டிவை பார்த்துட்டு ஓகே நரகம் இப்படி இருக்குன்னா அப்போ நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு போகாத மாதிரி நம்மளோட விசுவாச வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம தள்ளிட்டு போகணும் அப்படின்றது தான் இருக்குது. அப்போது கிறிஸ்துக்குள்ளே வராதவர்களுக்கு என்னன்னா, நம்மளோட ட்ரெயின் வந்து சேஃபாக போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்பயுமே. ஆமாம், இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஏரோப்ளைன்ல நம்ம போயிட்டே இருக்கும், அவர் ஸ்மூத்தா ஏரோப்ளைன் போயிட்டே இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு ஒரு பேராஷூட் கொடுத்தோன்னா, யாருப்பா இவன், ஃப்ளைட் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பேராஷூட் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றாரு. இதே ஃப்ளைட் வந்து மேலேருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பேராஷூட்டோட தன்மையே மாறிடும், எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால நம்ம எதுக்கு வந்து தேவன் கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்பயுமே ஸ்மூத்தாக போகுதுன்னா எதனா ஒரு ஆபத்து வந்து ஒரு இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்மளோட முடிவு இப்படி இருக்குது அப்படின்னும் போது நம்மளோட விசுவாச வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்க்கணும். அவிசுவாசிகள் கிட்ட வரும்பொழுது இப்படிப்பட்ட விஷயம் இருக்குது, நம்மளோட மரணத்துக்கு பிற்பாடு வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது நம்ம இந்த கிருபை நாட்களை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கணும். இதை வந்து உபயோகப்படுத்தாமல் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. பொறுமையான கவனத்துக்கு நன்றி.